lesson 1 Sea Turtles. Now let us see section 3. Many of these tiny hatchlings, which weigh less than 20 grams each, will not even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do not make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. In fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings becomes an adult. It's perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. Okay. Now in the hatchlings, சின்ன hatchlings, small hatchlings எல்லாம் என்ன பண்ணுது? They are coming towards the sea ன்னு சொல்லி section 2ல பார்த்தோம் இல்லையா? இப்போ many of these tiny hatchlings, tiny means very small. நிறைய சின்ன hatchlings இருக்கு இல்லையா? அந்த sea turtlesோட குட்டி அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா மெதுவா சீக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஆக்சுவலி இட் இஸ் 20 grams each. அது வந்து குழந்தையா இருக்கும்போது குட்டியா இருக்கும் பொழுது எவ்வளவுதான் இருக்கு? 20 grams தான் இருக்கு. சரியா? It will not even reach the sea. அது வந்து அது நிறைய இந்த hatchlingsனால சீக்குள்ள வர முடியாது. ஏன் வர முடியல? They will fall prey to crabs or birds even before they reach the water. தண்ணிக்குள்ள வந்து சேர்றதுக்குள்ள கடலுக்குள்ள வந்து சேர்றதுக்குள்ள என்ன பண்ணிடுது? இந்த கிராப் பேர்டு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த குட்டி hatchlings 20 grams குட்டி குட்டியா தானே இருக்கு, அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சாப்பிட்ரும். அந்த கடற்கரையில் இருக்கிற நண்டு பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த குட்டி hatchling-ஐ சாப்பிட்ரும். ஸோ they will fall prey. Okay. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. இது தவிர எப்படியோ நிறைய குட்டி hatchlings எல்லாம் என்ன பண்ணிருது? They make it into the water. அப்படின்னா என்னது? தண்ணிக்குள்ள வந்து சேர்ந்துருது. இருந்தாலுமே even though they reach the water, they will be eaten by many predators in the sea. கடலுக்குள்ள இருக்கிற predators எல்லாம் இருக்காங்க இல்லையா, சின்ன ஃபிஷ்ஷை சாப்பிட்ற பெரிய ஃபிஷ் எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த predators வந்து என்ன பண்ணிரும்? இந்த குட்டி ஆலிவ் ரிட்லீஸ் எல்லாம் சாப்பிட்ரும். In fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings becomes an adult. சரியா? In fact, factல உண்மையா என்னன்னா சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்றாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்களாமா. என்ன சொல்லியிருக்காங்க? only 1 in every 1,000 hatchlings, அதாவது 1000ல 1, 1000 hatchlingsல ஒன்று தான் becomes an adult, பெரிய ஆலிவ் ரிட்லியா ஆகுது. மற்றது எல்லாமே என்ன பண்ணிருது? சீக்கிரமே செத்துரும். கிராப்ஸ் சாப்பிட்ரும், பேர்ட்ஸ் சாப்பிட்ரும், இல்லைன்னா கடலுக்குள்ள இருக்கிற predators பெரிய ஃபிஷ், கடல் அனிமல், சி அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த குட்டி ஆலிவ் ரிட்லீஸை சாப்பிட்ரும். ஸோ 1 in 1000, 1000ல 1 மட்டும்தான் அடல்ட்டா பெரிய ஆலிவ் ரிட்லியா வளர முடியுது. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. It's perhaps இதில் என்ன ஒன்று தெரியுது அப்படின்னா, அதாவது enough hatchlings survive, தேவையான அளவு இந்த குட்டி hatchlings எல்லாம் சர்வைவ் ஆகணும், வாழணும். சர்வைவ்னா என்னது? வாழணும். சரியா? அப்பதான் என்ன ஆகும்? the species going, அந்த இனம் வந்து அழியாம இன்னும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த sea turtles lay so many eggs. அதனால தான் நிறைய எக்ஸை வந்து இந்த sea turtles நிறைய முட்டையிடுமாமா. அதனால தான் இந்த மாதிரி நிறைய முட்டையை இந்த கிராப்ஸ் பேர்ட்ஸ் சாப்பிட்டாலும் கடல்ல இருக்கிற predators சாப்பிட்டாலுமே மிச்சம் இருக்கிற கொஞ்சமாவது அடல்ட்டா வளரும். அப்படி அடல்ட்டா வளர்ந்தாதான் இந்த இனம், இந்த ஆலிவ் ரிட்லியோட ஸ்பீஷிஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு சர்வைவ் இன் த வேர்ல்டு. அதாவது இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சிரும் இல்லையா? எல்லா எக்ஸுமே எல்லாரும் சாப்பிட்டுட்டா என்ன ஆயிடும்? ஆலிவ் ரிட்லி அடுத்தது இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த ஆலிவ் ரிட்லி வந்து நிறைய எக்ஸ் வந்து நிறைய முட்டையிடும். நிறைய முட்டையிட்டா இந்த பாதி முக்கால்வாசி 1000ல 99 அழிஞ்சாலும் மீதி 1 இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்பீசிஸ் வந்து வாழ்ந்துட்டே இருக்குது. So in the first paragraph what we are seeing,
Most of the hatchlings, many of the hatchlings weighs only 20 grams. So on the way to the beach, they will be eaten by the crabs and the birds. Even after they reach the water, and many big fish, many predators will eat the small hatchlings. And so the scientists are estimating that only 1 in 1,000 hatchlings are surviving and becoming an adult. Okay. And so to ensure that the species is going to live in future, this olive ridley is laying many eggs. Okay. Now let's go to the next paragraph. Adutha paragraph polam. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. Okay. Now one or two hatchlings they manage to survive and they become adult. Okay. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா many years of swimming in the open ocean. நிறைய வருஷங்கள் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த ஓஷன்ல ஸ்விம் பண்ணிட்டே இருக்கு. The female hatchlings that have become adults return to the same beach. And the female hatchlings எல்லாம் இருக்கு இல்லையா, பெண் ஆலிவ் ரிட்லிஸ், அது என்ன பண்ணுதுன்னா மறுபடி அடல்ட்ஸ் ஆனதும் பெரிய ஆலிவ் ரிட்லியா பெரிய டர்ட்டிலா ஆன பிறகு என்ன பண்ணுது, they return to the same beach. அதே பீச்சுக்கு வருது. where they were born, எங்க பிறந்ததோ அதே இடத்துக்கு அது மறுபடி அந்த ஃபீமேல் hatchlings எல்லாம் வரும். they come there to lay their own eggs. எங்க இந்த ஆலிவ் ரிட்லி பிறந்ததோ அதே இடத்துக்கு அது பெருசான பிறகு முட்டையிடுறதுக்காக வருமாமா. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. குழந்தைய நம்ம பிறந்த இடத்துக்கு நம்ம பெருசான பிறகு வழி தெரிஞ்சு போக முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் இந்த குட்டி ஆலிவ் ரிட்லிஸ் எங்கே பிறந்ததோ பெருசான பிறகு அதே இடத்துக்கு வழி கண்டுபிடிச்சு அது முட்டையிடும். இது ஒன் ஆஃப் த மெனி மிஸ்ட்ரிஸ். மிஸ்ட்ரிஸ்னா வினோதம் சொல்லுவோம் இல்லையா, which we are not able to understand easily. அந்த மாதிரி ஒரு வினோதமான முறை இது. fascinating reptile, attracting reptiles இல்லையா. இது எப்படி அந்த நம்ம பிறந்த இடத்த வழி கண்டுபிடிச்சு அதே இடத்துக்கு வந்து முட்டையிடுது, எக்ஸ் போடுதுங்கிறது வந்து ரொம்ப வினோதமாக இருக்கு. ஓகே. ஸோ in this paragraph what we are seeing, many years of swimming. After swimming many years in the open ocean, they became adult female hatchlings and then they return to the same place where they were born. Okay. How they understand the way to come to the same place is one among the many mysteries of the world. Sea turtles are among many wonderful creatures we share this planet with. Actually the sea turtles, கடல் ஆமைகள் வந்து one among the many wonderful creatures, அதிசயமான பிறவிகள்ல இந்த பிளானட்ல இருக்கிற அதிசயமான உயிரினங்கள்ல ஒன்று. They have survived natural dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nests of motorboats. Problems like pollution, dumping of plastics into the ocean, and construction activities on nestling beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. Okay. They have survived natural dangers for millions of years. ரொம்ப மில்லியன் இயர்ஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க, they have survived even they are facing lot of natural dangers. இயற்கையான டேஞ்சர்ஸ் அபாயங்களை சந்தித்தாலுமே ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இந்த சீ டர்ட்டில்ஸ், இந்த கடல் ஆமைகள்லாம் வந்து இயற்கையான அபாயங்களெல்லாம் சந்திச்சிட்டாலும் உயிரோட இருக்குது. But sadly human activities during the last few decades have put them in grave danger. இத்தனை நாள் என்ன டேஞ்சர்ஸ், என்ன அபாயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த ஃபியூ டிகேட்ஸ்னால் 10 இயர்ஸ், இந்த ஒரு கொஞ்ச வருஷங்களா 10 வருஷங்களா என்ன ஆகுதுன்னா
இந்த ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ், மனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகுது, புட் தம் இன் கிரேவ் டேஞ்சர். இதுவரைக்கும் இருந்த அபாயங்களை எல்லாம் விட கிரேவ்னா சீரியஸ் ப்ராப்ளம்ஸை இவங்களுக்கு இந்த கடல் ஆமைகளுக்கு கொடுக்குது. தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் த்ரெட்டன் தேர் சர்வைவல். அதில் நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய காரணிகள் இருக்குது அவங்களுடைய சர்வைவலை. த்ரெட்டன் அப்படின்னா பயப்படுத்துறது, சர்வைவல்னா வாழ்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையை பயப்படுத்துகிற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது. பீப்புள் ஹண்ட் தெம் ஃபார் தேர் மீட் ஆர் கலெக்ட் தேர் எக்ஸ். மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆலிவ் ரிட்லீஸ் இந்த நிறைய சீ டர்ட்டில்ஸ்ல எல்லாம் ஹண்ட் பண்ணுறாங்க, வேட்டையாடுறாங்க. எதுக்கு? ஃபார் தேர் மீட், அந்த இறைச்சியை சாப்பிட்றதுக்கு. ஆர் கலெக்ட் தேர் எக்ஸ், அந்த முட்டையை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த இறைச்சியை சாப்பிட்றதுக்காகவும் மக்கள் வேட்டையாடுறாங்க இந்த சீ டர்ட்டில்ஸ், இந்த கடல் ஆமைகளை எல்லாம். சம்டைம்ஸ் they are accidentally trapped in the nest of motor boats. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, மோட்டார் போட்டெல்லாம் வருது இல்லையா, ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக அதுக்கு இதுக்குன்னு மோட்டார் போட்டில் எல்லாம் வரும் பொழுது அது ஆக்சிடெண்ட்டாக அடியில் பட்டு இறந்துருது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் டு த ஓஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹர்ட் தேர் சர்வைவல். இன்னும் என்னெல்லாம் டேஞ்சர் இருக்குது இந்த சீ டர்ட்டில்ஸ்க்கு? பொல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே மாசுபடுறது. டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் டு த ஓஷன், கடலுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிளாஸ்டிக்ஸை டம்ப் பண்ணுறாங்க இல்லையா, மேலே போடுறதுனாலையும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ், ஆக்சுவலாக இது ரொம்ப தூரம் தள்ளி பீச்சில் தான் முட்டையிடுது. அந்த பீச்சில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, வீடு பங்களாஸ் எல்லாம் கட்டும் பொழுது என்ன ஆகுது, அதுக்கு முட்டையிடுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் ஹர்ட் தேர் சர்வைவல், அதோடைய வாழ்க்கையை ஹர்ட் பண்ணுது, கஷ்டப்படுத்துது. ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்லி டேக்லிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. So இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம், பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸை உள்ளே போடுறது, ஓஷனுக்குள்ளே நிறைக்கிறது, அப்புறம் இந்த பீச்சஸ், அந்த கடற்கரையில் நிறையா வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டேக்கிள் பண்ணி நிறுத்தினாதான், சிஸ்டமேட்டிக்காக டேக்கிள் பண்ணி ஸ்டாப் பண்ணாதான் they remove these threats, இந்த பயமெல்லாம் போய் நம்ம என்ஷூர்னா ஷியூராக உறுதியாக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? turtles will continue to exist in the years to come. இனி வர்ற காலங்களில் டர்ட்டில்ஸ், இந்த கடல் ஆமைகள் will continue to exist. இது எக்ஸிஸ்ட்னா live, survive. இனி வர்ற காலங்கள்லையும் இந்த சீ டர்ட்டில்ஸ், இந்த கடல் ஆமைகள் உயிரோட வாழணும் அப்படி நம்ம நினச்சோன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணி இந்த பயத்தையெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் we can ensure, நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த டர்ட்டில்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் இருக்கும், உயிரோடு இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஃப்யூச்சரில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ in this paragraph what we are seeing, though it is an wonderful creature to live, to share our planet, they are facing lot of natural dangers for millions of years, but the human activities for the few decades put them in grave, very serious danger, and there are many reasons, many factors are there for threatening the survival of the sea turtles. Okay, so what people are doing, they are hunting them for meat and they are collecting their eggs. Okay, and unfortunately sometimes it is trapped under the motor boats and it is being killed, and many problems are there like pollution, dumping the plastics into the ocean and construction activities on the beaches. So these are all the factors that threatening the survival of the sea turtles. So we have to tackle them if we want these sea turtles to live in future. Okay, that's all. The first lesson have come to an end.